அம்மா சொல்லுங்கம்மா. சார் நீங்கள் உட்காருங்க சார். உட்காருங்க சார். எழுந்திருக்க வேணாம், கொஞ்சம் குயிக்காக முடிப்போம் சார். சொல்லுங்கள், நீங்கள் கேளுங்கம்மா. அம்மா மைக்கு வாயில வச்சுங்க. இல்லை யாராவது பக்கத்தில் இருந்தால் ஒன்றே கேட்கலாம். சென்னையிலேருந்து வரோம் சார். உங்கள் பையன் பிஇ முடிச்சிருக்கான். அவனுக்கு ஒரு நிரந்தர வேலை இது வரைக்கும் கிடைக்கல. கான்ட்ராக்ட்னா அங்கங்கே 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கான். அதுக்கு பையனுக்கு நிரந்தர வேலை கிடைக்கல. நீங்கள் சென்னையில் எங்கே இருக்கீங்கம்மா? குரோம்பேட். உங்கள் கணவர் என்ன ஒர்க் பண்ணாரு? ஷிப்பிங் லைனில் இருந்து இப்போ ஷிப்பிங் லைனில் இருந்தார். ஷிப்பிங் லைன் சார். கப்பல் ஷிப்பிங் லைன் இருந்தார். இப்போ ரிட்டையர் ஆகிட்டாரு. ஸோ ரொம்ப நாளாக நீங்களும் உங்கள் புருஷன் பிரிஞ்சு தான் இருந்தீங்க? என்னங்க? நீங்களும் உங்கள் கணவர் பிரிஞ்சு தான் இருந்தீங்க? இல்லை ஒன்றா தான் இருக்கிறோம். ஷிப்பிங்கில் இருந்தா இருந்தீங்க? இல்லை கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஷிப்பிங். அப்புறம் C&F சொல்லுங்க. அப்புறம் ஷிப்பிங்ன்றீங்க. வார்த்தை ரொம்ப முக்கியமா. அப்போ ஓகே. உங்கள் பையன் ஒரே பையனா உங்களுக்கு? ஒரு பையன் ஒரு பொண்ணு மேரேஜ் ஆகிடுது. பையனுக்கு என்ன வயசு? 34. சரிம்மா. உங்களுக்கு பையனுக்கு கல்யாணம் நடக்குமா, வேலை கிடைக்குமா? என்னவா? கல்யாணம் ஆயிடுச்சு உங்கள் பையனுக்கு? அதான் மேரேஜ் ஆகியும் இப்போ 3 மாதம் இருந்தாங்க. பிரிஞ்சு இருக்காங்க. மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ உங்கள் பொண்ணுக்கு வேலை, உங்கள் புருஷனுக்கு, உங்கள் பொண்ணோட மாப்பிள்ளைக்கு வேலைன்னா உங்கள் பொண்ணு என்ன பண்ணுவா? உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மாப்பிள்ளைக்கு வேலை இல்லை, உங்கள் பொண்ணு என்ன பண்ணுவாங்க? வேலைக்கு போவாங்க. அம்மா, உத்தியோக லட்சணம் ரொம்ப முக்கியம் ஒரு ஆணுக்குமா. உங்கள் பையனுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் எதையும் நாட்டத்தோடு பண்ணலம்மா. அப்போ ப்ராப்ளம் அவர்கிட்ட தான் இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ இந்த இடத்துல நம்ம குறி சொல்கிற மாதிரி எந்த விஷயம் சொல்ல முடியாதும்மா. உங்கள் பையன் உங்களுக்கு 3வது குழந்தையா உங்களுக்கு? சரியா? கரெக்டா சார்? ஓகே. நீங்கள் திருப்பூர் கந்தசாமியை பிடிச்சிங்கம்மா. அந்த முருகருக்கு அவனுக்காக வேண்டுங்க. அந்த பையனுக்கு நல்ல வேலை கிடைக்குமா. நல்ல வேலை கிடைக்குமா. தைரியமாக போங்க. மேரேஜ் லைஃப் நீங்கள் யார்ட்டையும் கேட்டிங்கன்னா நல்லா இருக்காது. நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லா இருக்க மாட்டாமா. நீங்கள் நல்லா இருக்குமா, நல்லா இருக்கக்கூடாதாம்மா? நல்லா இருக்கும். அப்போ யார்ட்டையும் கேட்காதீங்க சார். ஒரு சிம்பிள் சார். ஒரு கணவன் மனை கை கட்டாதீங்க சார். கை கட்டினா பின்னாடி போயிடுங்க சார். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்போ ப்ராப்ளம் வரும்னா, ஓப்பனாக சொல்கிறோமா, இந்த செக்ஸ் லைஃப் சரியாக இல்லைன்னா ப்ராப்ளம் வரும் சார். அது ஒன்று கூட தேவைப்படும், இல்லை கம்மியாக தேவைப்படும் சார். அங்கே தான் இந்த பிரச்சனை வரும். அப்போ அதுக்கான இடம் தென்மேற்கு பகுதி. அப்போ இவங்க வீட்டில் நம்ம தலைவர் உட்காந்தா, சுரேஷ் ராவ் உட்காந்தா அதே இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்போ இவங்க வீட்டில் தென்மேற்கு தான் ப்ராப்ளம் சார். உங்கள் வீட்டில் உங்கள் சொந்த வீடாமா? தென்மேற்கில் என்ன இருக்கு? அது மேலம்மா. தென்மேற்கு சம்பு இருக்கா சார்? தப்பா சரியா? அது தென்மேற்கில் சம்பு சரியா தப்பா? அவ்வளோதாம்மா. மண்ணை போட்டு மூட்டிங்க. ஸோ தென்மேற்கு தான் பாதிப்பு. அதே இடத்துல அதே கேள்வி கேட்குறாங்க பாருங்க. புரியுதாம்மா? அப்போ இவங்க பையனுக்கும் ப்ராப்ளம். மாப்பிள்ளைய உங்கள் பொண்ணு பேச்சு தான் கேட்பாரு. உங்கள் மாப்பிள்ளை யார் பேச்சு கேட்பாரு? பொண்ணு பேச்சு கேட்கறது இல்லை, அவர் இஷ்டமாக தான் முடிவு எடுக்கிறது. அவர் எடுக்கிறதா முடிவா? அப்போ அவங்களும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்கம்மா. அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்காதும்மா. சரிங்களா? உங்கள் வீட்டில் தென்மேற்கு ரொம்ப கவனிக்க வேண்டிய பகுதி. தென்மேற்கை சரி பண்ணீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பையனுக்கு ராகு திசைன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. திருநாகேஸ்வரம் போக சொன்னாங்களா? போக சொல்லியிருக்காங்க. போனீங்களா? நான் போகல. போக சொன்னாங்களான்னு கேட்டேன். அம்மா சார், ஒன்று நீங்கள் பேசுங்களா, அவங்க பேச. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் தெரியுமா? நீங்கள் போய் உட்காருங்கம்மா. அந்த நீ உட்காருமா. நீ உங்கள் பையனை திருநாகேஸ்வரம் போக சொன்னாங்களான்னு உண்மையை சொல்லுங்க. அம்மா, திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு போக சொன்னாங்களான்னு கேட்டேன். ஓலையில சொன்னாங்க, நீங்க இல்லைன்றீங்க. உங்க பையன் உண்மையிலே திருநாகேஸ்வரம் போகணுமா? போகணும். அவன் நீங்க அதுக்கு மிக சிறந்த கோயில் திருப்பூரூர். அதை விட சிறந்த கோயில் புன்னநல்லூர் மாரியம்மன்மா. அவ்வளோதான். உங்கள் பையனுக்கு ராகு பிரச்சனைன்னு சொல்லுவாங்கம்மா. நன்றிம்மா. தேங்க்யூ.